குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன எஸ் பிளஸ் டூல நம்ம அழகான ஒரு சாப்டர் ப்ராடக்ட் மெத்தட்னு சொல்றாங்க. ப்ராடக்ட்னா என்ன? நம்ம வந்து கடையில் போய் பொருள் வாங்குறது அதுவா? அதான் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் மெத்தடா? அந்த ப்ராடக்ட் மெத்தட் அது கிடையாது. இந்த இடத்துல அது கிடையாது. அந்த ப்ராடக்ட் மெத்தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஆன் தி டோட்டல் ஆஃப் த ப்ராடக்ட். என்னங்க மேத்தமெட்டிக்ஸ் பிரகாரம் வந்து ப்ராடக்ட் என்பது பெருக்கல் பெருக்கல் இன்டு பெருக்கல் குறி இப்படி போடுவீங்க பாருங்க. Product of amount drawings and the period for which amount remain withdrawn. If the product is calculated in terms of months, the interest is calculated on the total of the product at the rate per month. If the product is calculated in terms of days, then interest is calculated on the total product at the rate per day. This method can be used in all situations as an alternative to direct method. Product method is based on the principle that interest on the amount for number of days or months is the same as interest for 1 day or 1 month on the sum of the product amount of withdrawn and the period of interest. உங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு, என்னடா அப்படி சொல்றான் இப்படி சொல்றான், ப்ராடக்ட் வார்த்தையும் போறான், பிரின்சிபல் சொல்றான், கூட்டினான் பெருக்கணுன்றான். இதெல்லாம் வந்து படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யறேன், இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் பண்றேன். எப்படி அப்படின்னு பாருங்க, நல்லா கவனிங்க. The procedure for calculating interest on drawings under product method. அப்ப multiply each amount withdrawn by the relevant period in months to find out the individual product. Find out the sum of all individual products. Calculate interest at the prescribed rate for 1 month by using the following formula. So the interest on drawings sum of product என்னங்க into rate of interest into 1/12 இல்லையா? அப்ப பாருங்க, if the period of interest is taken in days, the amount of withdrawn is to be multiplied by the relevant period to find out the individual product, and the following formula is to be used. Sum of product into rate of interest into 1/365 days. இங்க மந்த், இங்க டேஸ், இவ்வளவுதான். சரி, இப்ப இப்படி சொல்றதை விட நம்ம என்ன செய்யலாம், கணக்குல போய் என்ன செய்யலாம் சொல்றேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பு இஸ் எ பார்ட்னர். என்னங்க அன்பு என்பவர் பார்ட்னர். எதுல இருக்கிறாரு? பார்ட்னர்ஷிப் இருக்கிறாரு. as per the partnership deed பிரகாரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் எத்தனை பர்சன்டேஜ் தான் சொல்றாங்க? 12% மேல போகக்கூடாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். during the year ended 31st December 2018 he drew as follows. அப்ப என்ன செஞ்சாரு அவரு? ட்ரூ. நல்ல கவனிங்க, ஒரு டியூரிங் தி இயர்னு சொல்ல, டியூரிங் தி இயரா இருந்தா நம்ம 6/12 எடுத்துக்குவோம். ஆனா இங்க என்ன செஞ்சுட்டாங்க, மார்ச் மாசத்துல எடுத்துக்கிறாரு, ஜூன் மாசத்துல எடுத்துக்கிறாரு, செப்டம்பர் மாசத்துல எடுத்துக்கிறாரு, டிசம்பர் மாசத்துல எடுத்துக்கிறாரு. சார் இதை நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோமே. மார்ச் மாசம் எடுத்தாச்சுன்னா ஜனவரி பிப்ரவரி விட்டுட்டு மார்ச் மாசத்துல கணக்கு எடுத்து 10/12 போட்டீங்க. 12 மாசத்துல 10 மாசத்துக்கு வட்டி போடணும். அப்ப அவர் எவ்வளவு எடுத்துக்கிறார்? 6,000 இன்டூ 12% இன்டூ 10/12 தான் சார் போட்டீங்க. அதுவே போட்டலாம்ல சார். இது என்ன சார் மெத்தடு? பார்ப்போம். ஓகேவா? என்னங்க பார்ப்போம். இந்த மெத்தட் பிரகாரம் வந்து மந்த் நீங்க எடுத்துட்டீங்க கரெக்டா இல்லைங்களா? அப்புறம் என்ன செஞ்சோம், 6,000 இன்டூ 12% இன்டூ 10/12 போட்டோமா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? இங்க போட்டோம். அப்படியே டைரக்ட் மெத்தட் போயிடலாமா? அங்க போய் ஆன்சர் எடுத்துக்கலாமா? வேலை வச்சு பாருங்க. 6,600 என்னங்க, சரி 660 இல்லஸ்ட்ரேஷன் 13 தானே? சரி 12 எவ்வளவு வந்துச்சு பாருங்க, 1100 தான் ஆன்சர் வந்துச்சு. ஆன்சர் பாருமா, இல்லஸ்ட்ரேஷன் 12 ஆன்சர் என்ன? அதே ஆன்சர் தான் எங்கேயும் வரும், வரணும். வரணும், என்ன செய்யணும்? வரணும். வர வைக்கிறது நம்மள வேலை. வருமா வராதா? வரும். வருமா வராதா? வரும் வரும் வரும். அப்ப மார்ச் 1 6,000 நீங்க வித்ட்ரான் பண்ணீங்க. எத்தனை மாசத்துக்கு? 10 மந்த். எப்படி சொல்றீங்க? மார்ச் 1ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மாதங்கள்.
ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 7 மாதங்கள், செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 4 மாதங்கள், டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிசம்பர் 31 தான் எல்லாத்துக்கும் கணக்கு இல்லையா? அப்பதான் இந்த மாசம் புரியும் உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த மாதத்தை மட்டும் போட்டீங்களா? அந்த ப்ராடக்ட் மெத்தட் பார்த்து, ப்ராடக்ட் மெத்தட் என்பது என்னன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராவல் இன்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் லெஃப்ட், எவ்வளவு மந்த்ஸ் லெஃப்ட் எடுத்ததுல எத்தனை நாள் லெஃப்ட் இருக்குதோ அது ரெண்டுத்தையும் பெருக்குனா 60,000, 4 into 7 28, 5 into 4 20, 2 into 1 is 2,000. So totally 1,10,000. இது இது எந்த கான்செப்ட் எடுத்துட்டீங்க? மந்த்லி கான்செப்ட் தான் எடுத்துக்கிறீங்க. அப்ப மந்த் தான் போகணும். 1/12 போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப சம்மா ப்ராடக்ட் எவ்வளவு? 1,10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/100. மாதத்துக்கு எவ்வளவுங்க? 1/12 போட்டா எவ்வளவு வந்துச்சு? 1100. ஸோ 1100 என்பது அழகா வந்திருக்கும் இல்லஸ்ட்ரேஷன் 5. இதே ஆன்சர் தான் இல்லஸ்ட்ரேஷன் 12 எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து கிராஸ் செக். இப்போ ஒரு கணக்கு கொடுத்தா நீங்க என்ன சொல்லலாம்? சம்மா ப்ராடக்ட் மெத்தட்லையும் போடலாம் அல்லது டைரக்ட் மெத்தட்லையும் போடலாம். ரெண்டு மெத்தட்லையும் ஒரே ஆன்சர் தான் வரணும். தப்பா வந்துச்சுன்னா நீங்க எங்கேயும் மிஸ்டேக் பண்ணீங்க தான் அர்த்தம். கணக்குல தப்பு இல்லை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். இதுவே வந்து பீரியட் ஒரு டே பெர் டே கூட போடலாம். பெர் டேனா 1/365 போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அதாவது 1100 என்பது வருஷத்துக்கு என்னங்க இது? மாதத்தை இருக்கு தானே, மந்த்லி தானே கொடுக்குறோம். 1/12 டேஸ் பண்ணா வகுத்துல 365 கூட உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? டேஸ் கிடைச்சிடும். நம்புறேன். அப்படி தருவாங்களான்னு தெரியல, தருவாங்க, வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கொடுத்தாலும் நீங்க போடலாம், முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.